இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. அவள் தன்னோட குழந்தையோட சேர்ந்து அங்கே கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கும்போது அந்த குழந்தை நடு ரோட்டில் போனதுமே அங்கே ஹீரோயின் பிள்ளையை காப்பாற்றணுன்றதுக்காக ஊடலை போய் அங்கே அவள் ஆக்சிடெண்ட்டாகி இறந்து போயிடுறா. அங்கே டக்குன்னு பார்த்தா வேறு ஒரு வேர்ல்டுக்குள்ள அங்கே வந்துடுறா. அவளுக்கு ஃப்யூச்சரில் தன்னோட குழந்தைக்கு என்னென்ன நடக்க போகுதுன்றது எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி போயிட்டுருக்கு. அவளை எல்லாருமே சேர்ந்து அங்கே புள்ளி பண்ணுறாங்க. அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ கடவுளே, என் கண்ணு முன்னாடி என் பிள்ளை இப்படி கொடுமைப்படுத்துறாங்களே, நான் எப்படியாச்சும் போய் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க கையை விட்டா டக்குன்னு பார்த்தா திரும்ப அந்த வேர்ல்டுக்குள்ள அவங்க உள்ளே போயிடுறா. இப்போ அங்கே 2025 காமிக்கிறாங்க. அவளோட ஹஸ்பண்ட் லூ அங்கே ரொம்பவே பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கான். 15 வருஷமாக அவன் பிரார்த்தனையில் தான் உட்காந்துட்டு இருக்கான், தன்னோட ஒய்ஃப்க்கு திரும்ப ரீபான் கிடைக்கணுன்றதுக்காக. ஸோ இப்போ வரைக்குமே பண்ணி கடவுள் என்னோட பேச்சை கேட்கல, இதுக்கப்புறமே நான் ஏன் உயிரோடு இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சூசைட் பண்ணிக்க போகிறான். பட் கரெக்டாக பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் மேலேருந்து அவன் மேலே விழுந்ததுமே அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. நம்ம ஹீரோயின் என்ன நடந்துட்டுருக்கு, நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா 2025 வந்துட்டோமான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அப்போ என் பொண்ணு இப்போ பெரிய பொண்ணு ஆயிருப்பாளன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிறா. பட் அங்கே லூ பார்த்தா போதையில் இருக்கிற மாதிரி அங்கே உலர்னதுமே ஹீரோயின் என்ன பேசிகிட்டு இருக்கா, நான் உயிரோட தான் இருக்கீங்க பாருன்னு சொல்லிட்டுங்க கண்ணத்தை சேர்ந்து அறையிறா. பட் இருந்தாலுமே அவனுக்கு அங்கே முழிப்பு வரலை. இவ அடிச்சடிச்சு எழுப்ப பார்த்தாலுமே எதுவுமே புரியலை. இப்போ என் பொண்ணு ஷாவை போய் நான் காப்பாற்றியே ஆகணும், இவனை பிறகு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அங்கே வேமா அவங்க பொண்ணை மீட் பண்ணுறதுக்காக போகும்போது அந்த சைட்லேருந்து பயங்கரமாக சவுண்டு கேட்குது. அங்கே ஏகப்பட்ட ரவுடி பசங்க சுற்றி உழைச்சிட்டு இருக்காங்க. அப்போ லின்னன்ற அந்த ஒரு பொண்ணு ஷாவை போட்டு பயங்கரமாக கிக் பண்ணி ஏற்றி தள்ளி விட்டு இவள் ட்ரெஸ் எல்லாத்தையுமே இப்போ கலட்டி இவளை வீடியோ எடுங்க, அவளை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லும்போது கரெக்டாக அப்போ நம்ம ஹீரோயின் ரொம்பவே கோவமாயிட்டு அங்கே போட்டு அடி அங்கே வெளுத்து விட்டுட்டு யாராச்சும் என் பொண்ணு மேலே கை வச்சிங்கன்னா கையை காலை உடைச்சிருவேன்னு சொல்லும்போது நீ என்ன தைரியம் தான் நீ இப்போ என் முன்னாடி இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பேன், என்னோட அம்மா யார் தெரியுமா, என்னோட அம்மா நேம் ஜெனி, அவங்க நினச்சாங்கன்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்ற சொன்னதும் அப்படியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் போட்டாங்க எல்லாத்தையுமே அங்கே உருட்டுக்கட்டையை வச்சு அடி வெளுத்து விட்டுறா. அவங்க அம்மாவே வர சொல்லு சேர்த்து அடிக்கிறேன்னு சொல்லும்போது அப்போங்க ப்ளீஸ் ஆண்டி நீங்கள் எனக்காக இப்படிலாம் ஃபைட் பண்ணிட்டு இருக்காதீங்க, அவங்க அம்மா ரொம்ப பெரிய ஆள், அவங்க கூட நீங்கள் ஃபைட் பண்ணி உங்களுக்கு பிரச்சனை ஆயிரும் அப்படின்றத நம்ம ஷாவ் சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயின் ஷாக் ஆகிடுச்சேக்கா. யார் அவங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்படி எங்கள் அப்பாவை தான் அவங்க திரும்ப மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அட பாவி, நான் செத்து போனதுமே நீ என் பொண்ணை கழட்டி விட்டுட்டு வேற ஒருத்தி கூட சேர்ந்து குடும்பம் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுறியாடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேக்கா. அப்போ அங்கே பார்த்தா அங்கே லூவை காமிக்கிறாங்க. அவன் திரும்பங்க நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே ட்ரை பண்ணிச்சேக்கா. அப்போ அங்கே அசிஸ்டன்ஸ் பாஸ் நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் காலை பிடிச்சி இழுக்கும்போது கீழே விழுகும்போது பார்த்தா அங்கே அந்த செயின் கிடக்கு. இது நம்ம ஜியாவோடதாச்சு அப்படின்னா உண்மையிலே அப்போ எனக்கு வந்தது கற்பனை கிடையாதா, அவள் திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டாரா, கடவுள் என்னோட பேச்சை கேட்டுட்டாங்களான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கான். பார்த்தா அவங்க அப்பாவுக்கு அங்கே தொடர்ந்து கால் பண்ணிகிட்ருக்கா ஹெல்ப்புக்காக. ஸோ அங்கே 3 டைம் பண்ணியுமே ஒரு டைம் கூட ஃபோன் அட்டன் பண்ணலை. அதை பார்த்ததுமே அந்த லீன் பார்த்தே இல்லை உனக்கு அவர் என்ன மரியாதை கொடுக்குறாருன்னு, அவர் எங்கள் அம்மாவை மேரேஜ் பண்ணிக்க போகிறாரு, என்ன தான் அவர் பொண்ணாக நினைக்கிறாரு, நீ தானே உன்னோட அம்மா சாவுக்கு காரணம், அதனால தான் உன்னை ஹேட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றத அவள் சொல்லிட்டுருக்கா. எங்கள் அம்மா வந்ததுமே உன்னை ஒரு வழி பண்ணுவாங்கன்னு சொன்னதுமே அப்போ அங்கே நம்ம ஜியா நீ ஏன் கவலைப்பட்டுட்ருக்க, நான் யாருன்னு உனக்கு தெரியலையா, நான் தான் உன்னோட அம்மான்னு சொன்னதுமே அப்போ அங்கே அவை புரிஞ்சு போயிடுது. அம்மான்னு சொல்லிட்டு அங்கே எமோஷனல் ஆகிட்டு ஹக் பண்ணிகிட்ருக்கா. அங்கே நீ இதுக்கப்புறம் ஃபீல் பண்ணாத, யாரும் உன் கூட இருக்காங்க இல்லைன்னு சொல்லிட்டு நான் இருக்கேன் உனக்குன்னு சொல்லும்போது அங்கே எங்கள் அம்மா வரட்டும் உன்னை ஒரு வழி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவள் இன்னுமே திமிராக பேசிகிட்டு இருக்கா. உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆகுமான்னு சொல்லும்போது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தா கட்டை எடுத்த அந்த லின் அடிக்க வந்ததுமே அங்கே நம்ம ஹீரோயின் தூக்கி போட்டு ஓங்கி மிதிச்சிடுறா. உன் வயசுக்கு சின்ன பிள்ளையா நீ இந்த வயசில் எல்லாத்தையும் புள்ளி வேற பண்ணிட்டு இருக்கியா, புள்ள வளர்த்துருக்கா பாரு உங்கள் அம்மான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறா. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோவோட கார் அங்கே வந்துடுது. ஹீரோ ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டுருக்கான் நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்காக. ஹீரோயினை பார்த்ததுமே ஒய்ஃப் நீ என்ன திரும்ப வந்துட்டியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது ஏன் திரும்ப வந்ததை நினச்சி ரொம்ப கவலையாயிட்டுருக்கான்னு சொல்கிறப்ப அவன் டச் பண்ணிட்டு பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறான் என் பொண்டாட்டி திரும்ப உயிரோட வந்துட்டான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த லீன் காலை பிடிச்சிட்டு அங்கிள் என்னை இவங்க கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க, ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க, எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்களேன்னு சொன்னதுமே அப்போங்க நம்ம ஹீரோயின் உன்னோட ஃபர்ஸ்ட் லவ்வை தேடி இங்கே வந்திருக்கியா அவள் பொண்ணை காப்பாற்றுறதுக்காகன்னு சொன்னதும் அப்படிலாம் இல்லைன்னு சொன்னதுமே ஓங்கி கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. உன் பொண்ணு உனக்கு 3 டைம் கால் பண்ணிட்டுருக்கா, ஆனால் உன்னால் ஃபோன் எடுக்க முடியல, ஆனால் இந்த வப்பாட்டியோட பிள்ளையை தேடி வர்றியாடான்னு சொல்லிட்டு போட்டு அங்கே அடின்னு அடித்ததுமே அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ஷாக் ஆகிருது. கோவத்தில் அங்கே கொக்கரிச்சிட்ருக்கா. அவனுக்கு ரொம்பவே சந்தோஷம் தான் ஆயிட்டுருக்கு. அப்படின்னா என் பொண்டாட்டி இப்போ திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டா, நீ தான் என்னோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டு அவன் கன்ஃபார்ம் பண்ணுறான். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக அவன் போயிருக்கான். ரொம்ப பெரிய பணக்காரன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அங்கே போயிட்டு அவட்ட நீடன் பண்ணிட்டு ப்ரப்போஸ் பண்ணதுமே
எல்லாருமே வந்துட்டு சேரப் பண்ணிட்டு இருக்காங்க வாங்கிக்க சொல்லி. பட் ஹீரோயின் வாங்கி மூஞ்ச சேர்த்து அங்கே அடி வெளுத்திருக்கா. அதை பார்த்ததுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷாக் ஆகி போயிட்டு, என்ன தைரியம் தான் நீ அவன் மேலே கையை வச்சிருப்பான், அவன் எவ்வளோ பெரிய மல்டி மில்லியனர், ஒன்ன மாதிரி ஒரு பூவர் லேடிலாம் அவன் சொன்ன உன்னை ஓகே சொல்லாமல் இவ்வளோ திமிராவா பண்ணுறேன்னு சொன்னதும் அப்போங்க நம்ம ஹீரோ, நீ எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, ஸ்டாப் பண்ணுங்க, இதுதான் அவளோட லவ்வே இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசியிருக்கான். இப்போ கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ் என்னை வந்துட்டு நீ விட்டுட்டு போயிடாதான்னு சொன்னதும், மரியாதை என்கிட்ட வந்து நீ போயிரு இல்லைன்னா உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லும்போது அப்போ ஷாவ், தயவு செஞ்சு நீங்கள் எனக்காக 2 பேருமே சண்டை போடாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. பிடிக்கலன்றது எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அப்போ லின் அங்கே வந்துட்டு ஊடால மறைச்சிட்டு, நீங்கள் என்னோட அங்கிள் மேலே கையை வச்சிங்கன்னா பார்த்துக்கோங்கன்னு சொன்னதுமே அவளோட பொண்ணு வந்து காப்பாற்றிட்டு இருக்காளா ஒன்றுன்னு சொன்னதுமே, என்ன பேசிகிட்டு இருக்கா, அப்படிலாம் கிடையாது, இருக்கிறதுக்காக தான் அவங்க அம்மாவை வந்துட்டு என்னோட அம்மா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அப்படின்றத சொல்லும்போது, ஆனால் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் நம்பிக்கையெல்லாம் இல்லை, வீட்டுக்கு போயிட்டு அவனை உள்ள ரூம்குள்ளே கூட விடாமல் கதை உடச்சிடுறாங்க. நீ எதை பற்றி இதுக்கப்புறம் ஃபீல் பண்ணாத, அம்மா உனக்காக நான் இருக்கேன், இத்தனை வருஷமாக உன்னோட லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னதுமே, உங்க கூட சேர்ந்து இருந்தப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், அதுக்கப்புறம் அப்பா வந்து என்னை மீட் பண்ணுறதுக்கே வரலை, அவர் வந்து மாதம் மட்டும் எனக்கு காசு மட்டும்தான் அனுப்பி வைப்பார், என் மேலே எந்த ஒரு அக்கறையுமே யாருக்குமே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டேக்கா. ஜெனி வந்தப்போ என்னை வந்து அம்மா மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. பட் கொஞ்ச நாள் அவங்க சுயரூபத்தை காமிச்சிட்டாங்க, என்னை போட்டு அடிச்சிங்க பாருங்க எப்படிலாம் காயமாக்கியிருக்காங்கன்னு சொன்னதும் அவளை சும்மா மட்டும் நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே நம்ம ஹீரோயின் கோவப்பட்டுச்சேக்கா. இதுக்கப்புறம் எதை பற்றியும் நீ கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன், நான் வந்துட்டு எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறா. நீ அதுக்கப்புறம் நைட் போல் அவங்கிறதுக்கு வந்ததுமே இவன் நல்லா தண்ணியை போட்டுட்டு அங்கே ஹக் பண்ணிவிட்டு, ஒய்ஃப் என்னை விட்டுட்டு எங்கேயுமே போயிடாத, நீ இல்லாத லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே இங்கே ஃபீல் பண்ணிச்சேக்கான். அப்போ ஹீரோயின், நீ டெம்பிளில் இத்தனை வருஷமாக என்ன வந்துட்டு ப்ரே பண்ண, நான் வந்து எப்படி திரும்ப ரிட்டர்ன் வந்தேன், எனக்கு அந்த ரீவான் ஆனதுக்கான ரீசன் தெரியணும்னு சொல்லிட்டு அவள் கேட்டதும் அவன் தண்ணியை போட்டதில் சரியாக எதுவுமே சொல்ல முடியல. அங்கே வந்து நான் பாட்டு அங்கே வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங்குமே அங்கே ஹக் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கும்போது கீழே பயங்கரமாக அங்கே லூவோட அம்மா அங்கே கத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த சவுண்டை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அங்கே கிளம்பி போயிட்டுருக்கான். அங்கே பார்த்தா ஷாவை நிற்க வச்சு பயங்கரமாக போட்டு இங்கே திட்டிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ தைரியம் தான் நீ ஆளை வச்சு லின்னை போட்டு இந்த மாதிரி அடிச்சிருப்ப, என்ன மாதிரி பொம்பளை நீன்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. அப்போ ஹீரோயின் அங்கே வந்துட்டு, நீ என்ன பேபி எதுக்காக வந்து பயந்து போய் நிற்கிறேன்னு சொன்னதும், சும்மா நீ வந்துட்டு நடிச்சிட்டு இருக்கீங்க, இந்த வீல் சேரில் வந்து உட்காந்துட்ருக்கியா, நீ பண்ணதுக்கு இதெல்லாம் கம்மின்னு சொன்னதுமே அப்போ அந்த ஜீனி, என் பொண்ணு என்ன தப்பு பண்ணால் நீ இந்த மாதிரி டீஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன மாதிரி வந்துட்டு நீங்கள் பொண்ணு வளர்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே லூவை பார்த்து அங்கே வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இத்தனை வருஷமாக நான் இவ்வளோ பெத்த பொண்ணு மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன், பட் இவ பாருங்க என்ன மாதிரி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே அப்போ அதெல்லாமே கேட்டுட்டு அவங்களுமே, நீ வந்து அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஷாவ், இவங்க வந்து என்னை பொண்ணை மாதிரி பார்த்தாங்களா, இங்கே பாருங்கள் என் கையில் வந்துட்டு எவ்வளோ காயமாக்கியிருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே லூவோட அம்மா கோவப்பட்டு கணத்தை சேர்ந்து அவளை அரைஞ்சிட்டு, கையில் வந்துட்டு என்ன காயமாக இருக்குது, நீயா கீழே விழுந்துட்டு அங்கே ஜெனி மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்கியா, ஜெனி ரொம்ப நல்லவ, நான் வந்து ஹையர் பண்ணவ, உன்னை அவள் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு, அம்மா நீங்கள் என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். உனக்காக பையனை பெற்று கொடுக்க போகிறவ, நீ வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும், அம்மா என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே இங்கே வந்துட்டு கோவப்பட்டுச்சேக்கான். நான் வந்துட்டு உங்ககிட்ட அப்படி ஏதாச்சும் எனக்கு நினைப்பு இருக்குன்னு சொன்னான்னு சொல்லும்போது, அங்கே என் உயிரை காப்பாற்றாமல் இருந்திருந்தானா எனக்கு வந்துட்டு இப்படி ஒரு வாழ்க்கை இன்னைக்கு இருந்திருக்குமான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டுச்சேக்கான். என்ன விஷயம் அப்போ தான் காமிக்கிறாங்க. சில ஆளுங்க வந்துட்டு நம்ம ஹீரோயின் அப்போ ப்ரப்போசலை வேணான்னு சொன்னதுமே இவன் அங்கேருந்து சோகமாக போகும்போது கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிட்டாங்க போல். அந்த டயத்தில் நம்ம ஹீரோயின் தான் அங்கே போய் எல்லாத்தையுமே அடித்து அங்கே வந்துட்டு காப்பாற்றி இருந்திருக்கா. அதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு, நீ வந்துட்டு என்ன எதை பற்றி பேசிகிட்டு இருக்கா, அவள் எப்போயே இறந்து போயிட்டான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோ ரொம்ப கோவமாயிட்டு, ஜெனி வந்து திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டா அதான் உண்மைன்னு சொல்லும்போது அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு, இந்த கதையெல்லாம் நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்களா, ரீவான் அது இதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது, நீங்கள் வந்து என் பையனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சி கெஞ்சல அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ அதே மாதிரி தான் கெஞ்சிட்டு வலையில தூக்கி மாட்டி விட்ருக்காங்க, என் பையனை நீதாம்மா மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை கேட்டுட்டு அவங்களுக்கு எங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. என்ன இதெல்லாம், இது எப்படி தெரியும், நீ ஃபேக்காக வந்து யாரையோ கூட்டிகிட்டு வந்துட்டு ஆக்ட் பண்ண வச்சுட்ருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஜெனி, நான் வந்து என்னென்ன இந்த குடும்பத்துக்கு பண்ணலை, பட் வந்துட்டு இப்படி என் மேலே வந்து பொய்யா பழிய போட்டு என் மானத்தை வாங்கிட்டு இருக்காங்களேன்னு சொன்னதுமே அதெல்லாமே கேட்டுட்டு அவங்களுமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே என் பொண்ணு இத்தனை நாளாக நீ படுத்தின கொடுமைக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஜெனியை போட்டு பயங்கர அடி வெளுத்து விட்டதுமே அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு அவங்க கத்துனதும், என்ன மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கா நீ பார்த்துட்டு இருக்க, நீ வந்துட்டு அவளுக்குள்ள சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசினதுமே, அம்மா சும்மா வந்துட்டு நீங்கள் பேசிட்டு இருக்காதீங்க, ஒன்று அவள் வந்து ஃபோர்ஸெல்லாம் அடிக்க கிடையாது, லைட்டாக வந்துட்டு கீழே தள்ளினதுக்கு என்னமோ வந்துட்டு பெருசாக வந்து பேசிகிட்டு இருக்கா, சின்ன அடிதானே பட்டிருக்கு அப்படின்றத அவன் சொல்கிறான். அங்கே அவங்க இன்னமே வந்துட்டு அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாமே பார்த்து அவளுக்கு வந்துட்டு அங்கே மயக்கமே வந்துடுது. அங்கே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தா
அப்போ அங்கே நம்ம லூ சொல்கிறான், அவளுக்கு வந்துட்டு நிறைய டார்ச்சர் நடந்திருக்கு, ஸோ அதனால தான் வீக் ஆயிருக்கா, அதனால் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு சொன்னதும் அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயின் கோவமாயிட்டு, நீ எல்லாம் வந்துட்டு ஒரு மனுஷனா, பெத்த பொண்ணை நீ வந்துட்டு எப்படி பார்த்துருக்கணும், நான் செத்து போயிட்டேன்னா நீ இருந்து கூட சேர்ந்து பார்த்துக்க வேணாமா, நீ வந்து சின்ன பிள்ளையை விட்டுவிட்டு எங்கே போன, நீ கோயில் குளம்னு போய் சுற்றிட்டு இருந்தேன்னா பிள்ளை யார் பார்த்துக்குவாங்க, கண்டவங்க கையில் விட்டு தானே என் பிள்ளைக்கு இந்த நிலைமை, உன் கூட சேர்ந்து எனக்கு இருக்க விருப்பமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதுமே அதெல்லாமே கேட்டுட்டு, ப்ளீஸ் நீ இப்படிலாம் பேசாத, நான் கண்டிப்பாக வந்துட்டு எல்லாத்தையுமே சரி பண்ணிடுறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்றதாமே சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு அவளை சமாதானப்படுத்திட்டேக்கா. பிறகு வீட்டில் காமிக்கிறாங்க, பார்த்தா இந்த லின்னு ஜெனி அவங்க அம்மா எல்லாத்தையும் கழுத்தை பிடிச்சவங்க வெளியே தள்ளிடுறாங்க. அந்த பட்லர் சொல்கிறாரு, பாஸ் வந்துட்டு உங்களை கோயில் குளத்தில் போய் இருந்து மனசை இனிமேல் வந்து சமாதானப்படுத்திக்க சொல்லிட்டாரு, இங்கெல்லாம் நீங்கள் வர வேணான்னு சொல்லிட்டாருன்னு சொன்னதும் அந்த லேடிக்கு அங்கே நெஞ்சு ஒளி வந்துடுது. அந்த ஜெனியை போட்டு அடிச்சுட்டு, நீ எனக்கு பேரம் வித்து கொடுக்குறேன்னு சொல்லி தானே இந்த வீட்டுக்குள்ளே வந்த, நீ அந்த வேலையை பண்ணியா, உன் பேச்சை கேட்டு நானுமே இப்போ தெருவுக்கு வந்துட்டேன்னு சொன்னதுமே ப்ளீஸ் நீங்கள் எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பை கொடுங்க அப்படின்ற சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கேட்டுட்ருக்காங்க. பிறகு பார்த்தா அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுமே சந்தோஷமாயிட்டு பின்னாடி அங்கே போயிட்டுருக்கான். பட் ரூம்குள்ளே கூட விடாமல் அங்கே அசிங்கப்படுத்தி கதவை திறந்ததுமே அப்போ அங்கே உங்களுக்கு ஏதாச்சும் க்ளீனிங் வேலை இருந்தால் போய் பாருங்கன்னு சொன்னதுமே, பாஸ் நான் வந்துட்டு எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு தான் வந்திருக்கேன்னு சொல்லும்போது, இப்போ வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ப்ரைவேசி வேணும், போங்க அப்படின்ற சொன்னதும் அவர் அங்கேருந்து போகிறாரு. கதவுல ஓட்டல் வழியாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தா அங்கே ஒர்க்கர்ஸ் வந்து என்னடா பாஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே நம்ம பட்லர், ஓ இதான் உங்களோட ப்ரைவேசியா பாஸ் அப்படின்ற சொல்லிட்டு அவருக்கு அங்கே சிரிப்பாக வந்துட்டுருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியல. வீட்டில் பார்த்தா உள்ளே பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே ஷாவுக்கு வந்துட்டு அங்கே ஹேர் எல்லாமே அங்கே வந்து சரி பண்ணிட்டுருக்கா. பட் அவளுக்கு எதுவுமே பண்ண தெரில, நான் அம்மாவை இருக்கவே தகுதி இல்லைல்ல, எனக்கு வந்துட்டு உன் ஹேரை கூட பின்னி விட தெரியல பார்த்தியான்னு சொன்னதுமே, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, 4 பேரை தூக்கி போட்டு மிதிச்சிடுறீங்க எனக்காக, இதை விட வந்துட்டு என்ன வேணும் எனக்கு, அம்மா நான் இப்படி தான்மா இருக்கணும், நீங்கள் தான் என்னோட இன்ஸ்பிரேஷனே அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சிக்கா. நான் எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சனோ அதுக்கு எல்லாமே எனக்கு கடவுள் திரும்ப கிஃப்டாக அவங்கள கொடுத்துட்டாங்க, அவங்க கூட சேர்ந்து நான் ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டேக்கா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சிருக்கு. அப்போங்க நம்ம ஹீரோயின் பேசாமல் நீ நானுமே அப்ராட் போயிடலாம் வந்துடுறியான்னு சொன்னதுமே கண்டிப்பாக போயிடலான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஹாப்பி ஆகிடுச்சிருக்காங்க. அப்போ அங்கே அவன் ரொம்ப கோவமாயிட்டு, என்னது அப்ராட் போகிறீங்களா, என்ன விட்டுட்டு அப்புறம் என்ன யார் பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கத்திச்சேக்கா. அப்போ ஹீரோயின் அங்கே உட்காந்துட்ருக்கோமே நீரன் பண்ணிவிட்டு, நான் ஏதோ தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிட்டேன், பிள்ளைய பார்த்துக்காம விட்டது தப்பு தான், அதுக்காக நீ என்னை வந்து விட்டுட்டு போவேன்னு சொல்லி கேட்கும்போது, சின்ன பிள்ளை நான் வந்து ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டேன்னா அந்த கோவத்தை நீ புள்ள மேலே காமிப்பையான்னு சொன்னதுமே முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டேன், கோவத்தை காமிக்க கிடையாது, நீ இல்லாத வந்து விரக்தியில் தான் நான் இருந்துட்டேன், கவனிக்காம விட்டுட்டேன், பட் இந்த தப்பை நான் திரும்ப பண்ண மாட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொன்னதும், பட் நான் ஒன்றை மன்னிக்க மாட்டேன், உன் கூட சேர்ந்து எனக்கு இருக்க விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே கோவப்பட்டுச்சேக்கா. தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பண்ணாத, நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன், நான் வந்து எவ்வளோ வந்துட்டு உன்னை லவ் பண்ணுறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க திரும்பவுமே அங்கே வந்துட்டு சாரி கேட்டுட்டு ஹீரோயின்ட்டு அங்கே வாய்ப்பு கேட்டுட்ருக்கா. எல்லாமே கேட்டுட்டு அங்கே நம்ம ஷாவுக்கு ரொம்பவே வைத்தச்சல் ஆகிட்டுருக்கு. எங்கள் அம்மாவை ஏன்ட்டேருந்து அவர் பிரிக்க பார்ப்பாரா, அவருக்கு தான் அம்மா இருக்கே, எனக்கு அம்மா வேணாம்மா, நான் வந்துட்டு கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டுருக்கு. நைட் பார்த்தா அங்கே வந்துட்டு அவன் கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு தூங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் கரெக்டாக பார்த்தா ஷாவு, அம்மா நீங்கள் எல்லாமே என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே ரூமுக்கு அழுதுகிட்டே கூட்டிகிட்டு போனதுமே திரும்ப திருட்டு பையன் மாதிரி நைட் அங்கே ரூமுக்கு போய் நம்ம ஹீரோயினை அப்படியே அங்கே வந்து தூக்கிட்டு போய் லாக்கெல்லாமே போட்டு அங்கே வந்து படுத்துக்கிறான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா ஆளை காணோம், பயந்து விழுந்தடிச்சு வெளியே ஓடி வந்தா கீழே அங்கே நம்ம ஷாவை தான் அவன் வந்துட்டு கொஞ்சிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு நான் பயந்தே போயிட்டேன், ஒய்ஃப் நீ வாட்டி என்னை விட்டுட்டு போயிட்டியோ என்னமோ நினச்சின்னு சொன்னதுமே, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா, சின்ன பிள்ளை ரூம்லேருந்து நைட் என்னை தூக்கிட்டு வந்திருக்கா, அவள் பயந்து போய் இங்கே பாரு தூக்கமே இல்லாமல் கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு, முட்டாள் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே இங்கே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டேக்கா. நீ இதுக்கப்புறம் கவலைப்படாத, அம்மா வந்துட்டு உன்னை எப்போயும் விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே சமாதானப்படுத்தினதுமே, ஒய்ஃப் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன், எதுக்காக ஏன் மேலே வந்துட்டு இவ்வளோ கோவம் உங்களுக்கு அப்படின்றத அவன் சொல்கிறான். ப்ளீஸ் அப்போங்க நம்ம ஷாவ், அம்மா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, திரும்பவுமே நீங்கள் என்னை விட்டுட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணதுமே, அம்மா உன்னை விட்டுலாம் போக மாட்டேன், நீ வா என் கூடன்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுறா. போகும்போது திரும்பங்க நம்ம ஹீரோ கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு, உனக்குலாம் அறிவு இருக்கா, சின்ன பிள்ளைகிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணேன்னா பார்த்துக்கோ, பிள்ளை பாரு எப்படி அழுகுறான்னு சொன்னதுமே, அம்மா அப்பாவுக்கு போய் இப்படி அடிச்சிட்டிங்க, அவருக்கு கண்ணை வந்துட்டு ரொம்ப வலிக்க போகுது அப்படின்றத சொன்னதும், அதெல்லாம் நல்லா பெருத்து போய் தான் இருக்குது, நீ ஒன்றும் கவலைப்படாத, இதுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ணட்டும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போகும்போது பட்லர் அதை பார்த்துட்டு அங்கே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. பாஸ் எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க, அந்த பொண்ணு இத்தனை வருஷமாக அம்மா இல்லாமல் வளர்ந்துருக்கு, நீங்கள் கூட சேர்ந்து சரியாக போட்டி போட்டு பொண்டாட்டி வேணும்னா என்ன பண்ணுறது அப்படின்றத சொன்னதும், இத்தனை வருஷமாக நானும் தான் பொண்டாட்டி இல்லாமல் இருந்தேன், எனக்கு அவள் வேணாமான்னு சொல்லிட்டு இவன் அங்கே வந்துட்டு சின்ன பிள்ளை மாதிரி ஃபைட் பண்ணிட்டு இருக்கான்.
நம்ம ஹீரோங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்படி என் பொண்டாட்டி என்னை விட்டுட்டு வேற ஒருத்தவங்கள ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதுமே பேசிட்டு இருக்கா. சிஸ்டர் எல்லாம் அப்படிப்பட்டவங்க கிடையாது, அவங்க உன்னை எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்காங்க தெரியலன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு இல்லைப்பா உண்மையாக தான் சொல்கிறேன்னு சொன்னதும் அது யாருன்னு சொல்லி கேட்கும்போது என் பொண்ணு தான் சொல்கிறான். கேட்டுட்டு என்ன பேசிட்டு இருக்க, சின்ன பிள்ளை இத்தனை வருஷமா அம்மா இல்லாமல் இருந்தா அவ கூட சேர்ந்து ஏன் உன்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாதான்னு சொன்னதும் நானுமே என் பொண்டாட்டி இல்லாமல் தானே இருந்தேன், அவள் எப்படி என்கிட்ட வந்து என் பொண்டாட்டியை பறிக்கலாம், நீங்கள் இதுக்கு ஏதாச்சும் எனக்கு வழி சொல்லுங்க அப்படின்றதாமே சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்து அங்கே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க என்ன வந்துட்டு ட்ரிக்கை யூஸ் பண்ணலான்னு. ஃபைனலாக அவனுக்கு ஒரு சொல்யூஷனுமே சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. பிறகு நம்ம ஹீரோயினும் அங்கே ஷவுமே ரொம்ப சந்தோஷமாக அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே நம்ம லூ வந்துடுறான். இங்கே பாரு நம்ம பொண்ணு வந்து எப்பயுமே வீட்டிலே இருக்கா, ஸோ அவளுக்காக நான் ஷெட்யூல் ரெடி பண்ணியிருக்கேன், அவள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ரொம்ப ஜாலியாக வெளியே போய் என்ஜாய் பண்ணானா நல்லா இருக்கும்ல அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ட்ரிப்புக்காக அனுப்பி வைக்க பிளான் பண்ணுறான். ஸோ ஹீரோயினுக்குமே இது நல்ல ஐடியாவாக தோணுது. அப்போ அங்கே அதை பார்த்துட்டு அந்த ஷாவ் அங்கே அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்பா நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் ஐடியா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே அவள் ட்ரிக்கை யூஸ் பண்ணுறா. எல்லா பொண்ணுங்களுமே அவங்க அம்மாவோட சேர்ந்து அங்கே ஷாப்பிங் அது இதுன்னு சேர்ந்து சுற்றுறாங்க. பட் என் நிலமையை பாருங்கள், இப்போ வரைக்குமே நான் எங்கேயுமே போனதில்லைன்னு சொன்னதும் ஏன் இல்லை வா இப்போவே போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது நானுமே உங்கள் கூட வரேன்னு சொன்னதும் நீங்கள் எங்கே வரீங்க லேடிஸ் ஷாப்பிங் அப்போன்னு சொன்னதுமே இந்த கார் எடுக்கிறது உங்களுக்கு வண்டி தள்ளுறது இந்த வேலைக்கெல்லாம் நான் வரேன்னு சொன்னதும் ஒன்றும் தேவை கிடையாது, இத்தனை வருஷமாக நீ பார்த்தியா பார்க்கல இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட்டிகிட்டு போகிறா. ஸோ இவன் விடுவானா பின்னாடி அங்கே பட்லரை கூட்டிகிட்டு அங்கே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதே இடத்துக்கு தான் அங்கே இன்னும் அவங்க அம்மாவுமே சேர்ந்து வந்திருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயினையும் அங்கே அவளையுமே பார்த்துட்டு இவங்களை வந்துட்டு வெளியே அனுப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே சேல்ஸ் கேள்கிட்ட சொன்னதுமே உங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம் இங்கே இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இதான் என்னோட ஒரிஜினல் அம்மா, அவள் வந்துட்டு எங்கள் அம்மா கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. ஸோ அப்போ அங்கே ரொம்பவே கோவமாகி போயிட்டு அங்கே நம்ம ஷாவ் வந்து அவங்க அப்பாவுக்கு அங்கே கால் பண்ணா. அவன் அந்த டயத்தில் கரெக்டாக ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துட்டு அங்கே ஃபோன் எடுக்க லேட் ஆகிடுது. ஹீரோயின் ஃபோன் எடுத்துட்டு உனக்கு என்ன தைரியம் தான் நீ வந்து நான் கால் பண்ணதுமே உடனே ஃபோன் எடுக்காமல் இந்த மாதிரி பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக அங்கே கத்திட்டு இருக்கான். அப்போ அங்கே அவன் வேமா காப்பாற்ற வந்ததுமே அவ்வளோதான் கண்ணத்தை சேர்ந்து ஓங்கி ஒன்று வைக்கிறா. பொண்ணு ஃபோன் பண்ணதும் அட்டன் பண்ணாமல் உனக்கு என்னடா வேலைன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவன் பயந்து போயிட்டு நீடன் பண்ணிட்டு பேபி நீ புரிஞ்சுக்கோ நான் வந்துட்டு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி பேசும்போது அப்போ உடனே அந்த ஜெனி வந்து நீங்கள் எதுக்காக அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே இப்பயுமே வந்துட்டு நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், அவன் ஃபர்ஸ்ட் லவ்க்காக தான் இங்கே எல்லாத்தையுமே நீ ஏற்பாடு பண்ணியாடா, நான் இதுக்கப்புறமே உன் கூட சேர்ந்து இருக்க முடியாது, இப்போவே டைவர்ஸ் தான் அப்படின்ற சைட்டு அங்கே போனதுமே வீட்டுக்கு போயிட்டு பின்னாடி அங்கே வந்துட்டு நீடன் பண்ணிட்டு கெஞ்சிட்டு இருக்கான். இவங்க லக்கேஜ் எல்லாமே அங்கே பேக் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாமே நம்ம ஷாவோட வேலை தான், ஏன்னா நம்ம ஷாவ் வந்துட்டு என்னென்ன பிளான் பண்ணுறாலோ அது எல்லாமே அங்கே சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கு. அங்கே அவன் பயங்கரமாக கதறிட்டு இருக்கும்போது பின்னாடியே அங்கே வந்துட்டு கதவை தட்டிகிட்டே போயிட்டே இருக்கான். பட் அங்கே கண்டுக்காமல் போகும்போது அவன் மயக்கமாகி கீழே விழுந்ததுமே அங்கே கூட்டிகிட்டு போய் வச்சு அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அவர் ரொம்பவே வீக்காக இருக்காரு, நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க டாக்டர் சொல்லிட்டு போகும்போது அப்போ அங்கே நம்ம பட்லர் சொல்கிறாரு நீங்கள் இறந்து போன பிறகு அவர் ஒரு பைத்திய மாதிரி ஆயிட்டார் மேடம், நீங்கள் இல்லாமல் அவரால் இருக்கவே முடியல, உங்கள் நினைப்போடவே இருந்து அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. ஸோ ரொம்பவே அவர் வந்துட்டு ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபைனலாக தான் ஒரு டிசிஷன் எடுத்தார், டெம்பிளுக்கு போய் ப்ரே பண்ணணும், ஸோ அது மூலமாக உங்களை திரும்ப ரிட்டர்ன் கொண்டு வந்துடலான்னு, அதோட பலன் தான் நீங்கள் இன்றைக்கி ரிட்டர்ன் வந்திருக்கீங்கன்னு சொன்னதும் அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப எமோஷனல் ஆகி போயிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. அப்போ அங்கே போனதுமே அங்கே கையை தட்டி விட்டு எந்திரிங்க பஸ் போயிட்டாங்கன்னு சொன்னதும் ரொம்பவே சிரிப்பாக வந்துட்டு இருக்கு அவனுக்கு. அங்கே டாக்டருமே கூட சேர்ந்து தான் அங்கே ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்க போல், ரொம்ப உடம்பு முடியாத மாதிரி, இதுக்கப்புறம் பாருங்கள் உங்களை நல்லா பார்த்துக்குவாங்க அவங்கன்னு சொன்னதுமே ரொம்பவே அதெல்லாமே கேட்டுகிட்டே ஹாப்பியாகிட்டு இருக்கு. நாங்கள் ஷாவுக்கு போய் அங்கே வந்து பாலெல்லாம் கொடுத்ததும் நீ எதை பற்றி ஃபீல் பண்ணாத, அம்மா ஒன்று அதுக்காக தனியாக விட்டுற மாட்டேன்னு சொல்லும்போது அவளுக்கு ரொம்பவே வயிறு எரிஞ்சிட்ருக்கு, இந்த அப்பா எங்கள் அம்மா வந்துட்டு என்கிட்ட பிரிக்க பார்க்குறாரான்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே நீங்கள் அப்பா பார்த்துக்கோங்கம்மான்னு சொல்லிட்டு எங்கள் சும்மா ட்ராமா தான் பண்ணிகிட்ருக்கா. சரிம்மா நான் வந்து உங்கள் ஸ்டோரியை கேட்கணும்னு ஆசைப்பட்டேன், உங்களுக்கு அப்பாவுக்குமே எப்படி லவ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்கள் அப்பா அவர் ரொம்ப பெரிய பணக்காரர், அவங்க வந்து ஸ்கூலுக்காக 2-3 கட்டணங்கள் எல்லாமே டொனேட் பண்ணியிருக்காங்க, அங்கே அவர் வந்து எப்பயுமே என்னோட பின்னாடியே சுற்றிட்டு இருப்பார், என்னை பிடிக்குதுன்னு சொல்லிட்டு. எனக்கு ஆனால் வந்து அதெல்லாமே இப்போ புரியலை. தொடர்ந்து அவர் வந்து என் லவ்வெல்லாம் சொன்னார். ஃபைனலாக பார்த்தினப்ப தான் அவங்க அம்மா வந்துட்டு நீ தான் என் பையனை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க, அவர் அதுக்கு மேலே எவ்வளோ ஹேண்ட்ஸமான பர்சன் பார்த்தே இல்லை அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு அப்படின்னா ஹேண்ட்ஸமான பர்சன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாமான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கேட்டுட்டு ஐடியா பண்ணிட்டுருக்கா. ஸோ நெக்ஸ்ட் டே அங்கே எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. அப்பா அம்மா பாருங்கள் எவ்வளோ எங்கே இருக்காங்க, நீங்கள் பாருங்கள் ரொம்ப ஓல்ட் ஆகிட்டீங்க அப்படின்ற சொல்லிட்டு எங்கே பேசினதும் அதை கேட்டுட்டு
என்னது நான் ஓல்ட் ஆகிட்டேன், நான் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, உங்கள் அம்மா வந்துட்டு அப்படியே திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்கா, ஆனால் நான் அப்படி இல்லை பட் நான் நீ சொல்கிற லெவலுக்கு ஒன்றும் ஓல்டெல்லாம் கிடையாதுன்னு சொன்னதுமே அப்போ உண்மையிலே தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கே அவளோட காதில் எதையோ சொல்லி சிரிச்சதுமே அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோ என்னை பற்றி தான் ஏதோ பேசி சிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அப்போ அங்கே பிறகு பார்த்தா அந்த லின்னும் அங்கே ஜெனியுமே பயங்கரமாக அடிபட்டு போய் காலை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், என் ஹஸ்பண்டுங்க வந்துட்டு எங்களை இப்படி அடித்து துரத்தி விட்டுட்டாங்க, எங்களை வந்துட்டு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லும்போது கையை கட் பண்ணிக்காங்க போயிட்டு பெரிய ட்ராமா பண்ணதுமே அப்போ கரெக்டாக பார்த்தாங்க ஹீரோவோட அம்மா வந்ததுமே நீ என்ன மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணிட்டு இருக்கா, அவங்களுக்கு இப்படிலாம் நீ பனிஷ்மெண்ட் கொடுப்பியா, இந்த புக்கை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு, நீ டெம்பிளில் போய் என்ன பண்ணன்னு சொல்லிட்டு இது அந்த ப்ராமிஸ் லெட்டர் தானே, இதை நான் கிழிச்சு போட்டேன்னா எல்லாமே வந்துட்டு ஃபினிஷ் ஆகி போயிடும்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டு அப்படிலாம் நீங்கள் பண்ணாதீங்கம்மான்னு சொன்னதும் அப்படின்னா நீங்கள் இவங்களை மன்னிங்கன்னு சொன்னதுமே மன்னிச்சிடுறாங்க. பட் ஹீரோயின் அவங்களோட பேச்சை கேட்பாங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப கோமாயிட்டு இருக்கா. இவன் போய் கெஞ்சிட்டு இருக்கான். பாவமாக இருக்கு ஹீரோவை பார்க்குறதுக்கே. ட்ரெஸ்லாம் கூப்பிட்டுட்டு வந்து ஹீரோயினுக்காக அங்கே பொண்ணு தான் ஏற்பாடு பண்ணியிருக்கா, அவங்க சாங்கெல்லாமே ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாமே பார்த்ததுமே அங்கே அவனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னது கேட்டதோ என் வயசு என்ன அவங்க வயசு என்ன சந்தேகப்படுறியான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அப்போ அவங்க பொண்ணை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறான். என்ன மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்காரு, என்ன தைரியம் தான் என் பொண்ணை ஏன் முன்னாடி எந்த மாதிரி நீ ட்ரீட் பண்ணுவேன், எதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கண்ணத்தை சேர்ந்து அடி வைக்கிறா. அங்கே திரும்ப வந்துட்டு அவன் என்ன பண்ணுவான், அவளுக்கு தெரியாமல் அவங்கள எல்லாமே பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு உங்களுக்குலாம் கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குது, இதுக்கப்புறம் வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்கான். பிறகு அங்கே நான் வந்து நல்ல அப்பாவாக நடந்துக்கிறேன்னு அவளுக்காக அங்கே ஃபுட் எல்லாமே பண்ணி கொடுத்ததுமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா ட்ராமா பண்ணுறா. பெரிய ஷெட்யூல் ரெடி பண்ணி நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கொடுத்துட்ருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. பிறகு ஹீரோயின் வந்து அங்கே மாடல் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு பயங்கரமாக ஆட்டம் போட்டதுமே அவங்க அம்மா அங்கே வந்து பார்த்துட்டு ஐயோ கடவுளே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன், இப்படி ஆயிட்டானே என் பிள்ளைன்னு சொன்னதும் நான் ஒன்றும் உங்கள் பிள்ளைய ஆட சொல்லலை, அவனாவே பண்ணிட்டுருக்கான் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா இந்த காசை நீ வச்சுக்கோ, என் பிள்ளைய விட்டுட்டு நீ போயிடணும்னு சொன்னதும் ரொம்பவே தேங்க்யூ, நான் இப்போ போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட்டுருக்கா. போய் அந்த பசங்க எல்லாத்துக்குமே இது அவங்க உங்களுக்காக பேமெண்ட் கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. பிறகு திரும்ப பார்த்தா பட்லர் அங்கே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி உங்கள் பையன் உங்களை டெம்பிளில் இருக்க சொல்லிட்டாங்க, நீங்கள் போங்க நிம்மதியாக இருக்க விடுங்க அவங்களையாச்சும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எங்கள் ஃபுட் எல்லாமே சர்வ் பண்ணிட்டு இருக்கும்போது திரும்பவுமே வந்து அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு அங்கே ஷாவுக்கு ரொம்பவே வைத்தச்சல் ஆகிட்டு இருக்கு. எங்கள் அம்மாவை என்கிட்ட வந்து பிரிக்க பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு திரும்ப என்ன வேலை பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டு இருக்காங்க. அவள் பார்த்து அங்கே மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி ஆக்டிங் பண்ணுறா. அங்கே டாக்டர் வந்துட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு அவளை படிக்க சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு புக்கெல்லாமே தூக்கி போட்டு என் பிள்ளைய வந்துட்டு இப்படிலாமா நீ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, உன் கூட சேர்ந்து இதுக்கப்புறம் நான் இருக்க மாட்டேன்னான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ நீ எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நான் வந்து பிள்ளைக்காக தானே பண்ணேன்னு சொன்னதும் அப்போ ஷாவுமே அப்பா மேலே ஏமா கோவப்படுறீங்க, அவர் ஏன் நல்லதுக்கு தானம்மா பண்ணார் அப்படின்ற சைட்டு அவள் பெரிய ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாமே கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோ ஐயோ கடவுளை என்னென்னத்தை நான் சகிக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். இது நீங்களுமே கிளாஸ்க்கு வரீங்களா, எனக்கு வந்துட்டு ஆசையாக இருக்குன்னு சொன்னதும் ஏன்னா சின்ன பிள்ளையா நீ உன்னை கூட்டிகிட்டு போய் விடுறதுக்குன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் வாயை மூடிட்டு பேசாமல் இருன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. சேர்ந்து அவங்க க்ளோஸ் அவங்க டான்ஸ் எல்லாமே அங்கே ஆடுறதை பார்த்துட்டு விலகி போங்க அப்படின்ற சைட்டு அவன் ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கான். அப்போ ஷா உங்களாலலாம் எதுவுமே ஆகாதா, ஒன்றுமே உருப்புறதுக்கு வழி இல்லாமல் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு வேலை கூட ஒழுங்காக பண்ண மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கோவப்படும் போது பார்த்தா திரும்ப அங்கே நம்ம ஹீரோட அம்மா வந்துட்டு அவனை திரும்ப அங்கே டீஸ் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. பட் அம்மா நீங்கள் என்ன நிம்மதியாக இருக்க விடுங்க அப்படின்றத சொல்கிறான். இவ பார்த்தா இவளோட ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணிடுறான் அங்கே சூசைட் பண்ணுற மாதிரி. அப்போ அங்கே நம்ம ஹீரோ நீ வந்து சாதாரணமான கிடையாது, உன்னை யாராலையும் அவளை ஈஸியாகவுமே புள்ளி பண்ண முடியாது, எல்லாமே நீ பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் ஆமாம் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க, என் அம்மாட்ட வந்து என்னை பறிக்கவா பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு திரும்பவுமே நம்ம ஹீரோயின் வந்ததுமே பொண்ணு மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ணதும் அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. அங்கே திரும்ப பார்த்தா அங்கே பயங்கரமாக வந்துட்டு அவங்க எல்லாத்தையுமே இவங்களை புள்ளி பண்ணவங்க எல்லாத்தையுமே புள்ளி பண்ணிட்டு இருக்கா. ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பனிஷ்மெண்ட்டுமே கிடைச்சிட்ருக்கு அவங்களுக்கு. பிறகு இங்கே நம்ம ஹீரோவோட அம்மா அங்கே அவளை கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு வர சொல்லிடுறாங்க. ஹீரோயினை தான் கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு வர சொன்னதோ உண்மையிலே நீ வந்து ஜியாதானா, நீ வந்து ரீபானாகி தான் வந்திருக்கேன்னு சொன்னதும் அவள் ஆமான்னு சொல்கிறா. என் பையன் உன்னை வந்து திரும்ப கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டான் தெரியுமா, அவன் வந்து ஒரு டெம்பிளில் போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கான் அப்படின்றத சொல்கிறாங்க. நீ கொஞ்சம் நேரம் இங்கே மறைஞ்சிருன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோவுமே வர வச்சதுமே ஹீரோட்ட வந்து கோவப்படுறாங்க. என்னோட லெட்டரில் எழுதியிருக்க ஒன்று அவளோட உயிரை காப்பாற்றுறதுக்காக உயிரை கொடுக்குறேன்னு சொல்லியா, அப்போ நீ வந்து என்ன வேலை பண்ணியிருக்க, என்னை பற்றி கவலைப்பட மாட்டியான்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படும் போது அப்பா அம்மா ப்ளீஸ் நீங்கள் இதை பற்றிலாம் வந்துட்டு விடுங்க, இதெல்லாம் பெருசு பண்ணாதீங்கன்னு சொன்னதுமே ஏன் நான் ஒன்றும் பெருசு பண்ணலை, உன் பொண்டாட்டிக்கு நீ பதில் சொல்லு அப்படின்ற சைட்டு அங்கே போனதும் பார்த்ததும் ஒன்றும் இல்லை பிபி அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசினதுமே நீ என்ன மாதிரி வேலை பண்ணியிருக்க, நீ இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே
கேட்கும்போது, இத்தனை வருஷமா நான் வந்துட்டு நீ இல்லாமல் கஷ்டப்பட்டேன். பட் இதுக்கப்புறமே என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு 2 பேருமே அங்கே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே அங்கே சர்வ் பண்ணிட்டு இருந்தா அதெல்லாமே பார்த்துட்டு இவனுக்கு அங்கே ரொம்பவே ஜெலஸ் ஆகிட்டு பக்கத்தில் வந்ததும் வா என் கூட எதுக்காக அப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறா. அவுட்ட போய் இந்த அப்பா உனக்காக பால் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் அவள் ஸ்ட்ரைட்டாகவே பேசிடுறா. எங்கள் அம்மா வந்துட்டு நீங்கள் என்கிட்ட வந்து பறிக்க பார்க்குறீங்க, அது உங்கள் கனவுல கூட நடக்காதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவுமே அப்படின்னா ஓகே நம்ம இப்போவே காம்படிஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னு சொன்னதும் நான் எப்போவோ ரெடின்னு சொல்லிட்டு அவங்க பால் டம்ளர் கீழே போட்டு அங்கே கண்ணாடி கிளாஸ் எல்லாம் கையில் குத்துற மாதிரி பண்ணிடுறா. அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோ ஷாக் ஆகி போயிருக்கான். திரும்பவுமே நீ இப்படி பொண்ணுகிட்ட வேலை பண்ணியிருக்கியா, இதுக்கப்புறமே உன் கூட சேர்ந்து நான் இருக்க மாட்டேனான்னு சொல்லிட்டு அவனை போட்டு பயங்கரமாக அடித்து அங்கேருந்து பிடிச்சி அங்கே வந்துட்டு இழுத்துட்டு வேற போயிடுறாங்க. அந்த மாடல்ஸோட சேர்ந்து நம்ம ஹீரோயின் ஷாவு எல்லாருமே சேர்ந்து மாடல்ஸோட ட்ரிப்புக்கு போகலாமான்னு சொல்லிட்டு அங்கே பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்னை மட்டும் ஏன் விட்டுட்டு போகிறீங்க, நானுமே வந்துட்டு உங்கள் கூட சேர்ந்து வருவேன்னு சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுமே சரி ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறா. பட் அங்கே ஷாவை பார்த்தா அங்கே வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு நீங்கள் உண்மையிலே பெரிய மகான் தான், பொண்டாட்டியோட சேர்ந்து மாடல்ஸையும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களான்னு சொன்னதும் ஆமாம் நான் ரெடியாக தான் இருக்கேன், நான் என் பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்குதோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அப்படி அம்மா வந்துட்டு உங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறா. பிறகு அங்கே அவங்க அம்மா வந்து இப்படி ப்ராமிஸ் லெட்டரில் எழுதியிருக்கான், உன் உயிரை வந்து காப்பாற்றுறதுக்கு அவன் வந்து தன்னோட உயிரை விட போகிறாமா, இதை பற்றி அவன்கிட்ட உன்கிட்ட சொல்லியிருக்க மாட்டான், அவனை இப்படி அவனை கிட்னாப்மே பண்ணிட்டு போயிருக்காங்க, இப்போ அவன் உயிருக்கு உண்மையிலே ஆபத்து வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டு அவனை காப்பாற்றுறதுக்காக போகிறா. பட் உல்ட்டாவும் வந்துட்டு நடந்துட்டுருக்கு. என்னன்னு பார்த்தா இவன் தான் வந்துட்டு ஆளவை வச்சு ஏற்பாடு பண்ணியிருக்கான். என்னடா நினச்சிட்டு இருக்க, என்னை பார்த்தா இழுச்சவைய மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே போட்டு அடி மிதிக்க ஆரம்பிச்சிடுறா. அப்போ கொஞ்ச நேரத்தில் அங்கே கால் வந்துடுது, நம்ம ஷாவை வந்துட்டு இப்படி லின் வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிருக்கான்னு நான் என்னென்ன பிரச்சனையை தான் வந்து தாங்குறதுன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது அங்கே கால் வந்து வச்சு முடிச்சதுமே அப்போ அங்கே அந்த தாவை நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உன்னோட ட்ராப்பில் நான் மாட்டியிருக்கேன், நான் என்னோட ட்ராப்பில் தான் நீ மாட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ பாரு உனக்கு நடக்க போகிறதுன்னு சொல்லும் போதுமே நம்ம ஹீரோயின் அங்கே வந்து காப்பாற்றினதும் இவ ரொம்ப அப்பாவி பொண்ணு அங்கே வந்துட்டு ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடா. வந்து உண்மையிலேயே அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது. அவன் ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்கான். எல்லாருமே ரொம்ப பயந்து போயிருக்காங்க, அவனுக்கு அடி செமத்தியாக விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஹோமாக்குள்ளே போயிட்டான் போல். அங்கே நம்ம ஹீரோயின் இப்படியே வந்து இருந்துட்டு இருந்து என்ன பண்ண போகிற, வேமா எந்திரி கூட சேர்ந்து நான் இருக்க வேணாமான்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கா. அப்போ உங்களை ரொம்பவே ஹேட் பண்ணிட்டு இருக்கேன், நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு நீங்கள் பாசமே கொடுத்ததில்ல, உங்களை எங்கள் அம்மாட்ட இருந்து நான் பிரிக்கணும்னு நினச்சேன், பட் வந்துட்டு உலகத்துல இருந்து கிடையாது, ப்ளீஸ் நீங்கள் எந்திரிச்சுங்க, நீங்கள் இப்படி படுத்துட்டு இருக்கிறது என்னால் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அப்போங்க நம்ம ஹீரோயினுமே அவனை வந்து ஹக் பண்ணிட்டு படுக்கும்போது அவங்க படுத்துட்டே தூக்கத்துலேயும் அம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது, சின்ன வயசுலேருந்தே நான் வந்து ரொம்பவே சேட்டைக்காரி, நான் வந்து மற்றவங்கள தான் புள்ளி பண்ணேன், என்னை யாரும் புள்ளி பண்ணலை, நான் வந்து அப்படி வந்து சிம்பத்திக்காக க்ரியேட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு எனக்கு உன்னை பற்றி தெரியுமே அப்படின்றத சொன்னதும் அங்கே ரொம்பவே அவளுக்கு எமோஷனல் ஆகிடுச்சுக்கு. நீ வந்து இந்த பண்ணுற குடும்பத்தனத்தெல்லாம் பார்த்து நான் ரசிச்சுட்டு தான் இருக்கேன், எனக்கு என்ன தெரியாது அவங்க அப்பாவுக்கு உனக்கு இல்லை என்ன போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. ஸோ அதை பார்த்துட்டு அவங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட அம்மா வந்துடுறாங்க. இந்த பாரு கம்பெனி எல்லாத்தையுமே ஆல்ரெடி ஷாவ் வந்து எழுதி வச்சுட்டு போயிட்டான் உன்னோட பொண்ணோட பேருக்கு, இதுக்கப்புறம் அவளே எல்லாத்தையும் பார்த்துக்கிறட்டும், ஃபைனலாக அவன் வந்து உன்னோட உயிரை காப்பாற்ற உயிரை தியாகம் பண்ணான், அதுமே இப்போ அவன் ஆசை நிறைவேற போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே டாக்டர்கிட்ட மாஸ்கை ரிமூவ் பண்ண சொன்னதுமே வந்து ரொம்பவே கோவமாயிட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, கையெடுங்க, அவர் வந்து நல்லாயிருவார், நான் அவர் என்னை விட்டுட்டு போக விட மாட்டேன்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு நான் என் புள்ள வந்துட்டு உயிரோடு இருக்கணும்னு ஆசை இல்லையான்னு சொல்லிட்டு பட் கடவுள் வந்துட்டு அங்கே காது கேட்டுருச்சு போல் இவங்க கஷ்டம் எல்லாமே. ஸோ அவனுக்கு வந்துட்டு அங்கே முழிப்பு வந்துடுது. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே ஹாப்பியாக இருது. அவங்க அம்மா உன்னோட லவ் ஜெயிச்சிருச்சுடா அப்படின்றத சொல்கிறாங்க. இங்கே கம்பெனி எல்லாத்தையுமே அங்கே ஷாவ் தான் வந்துட்டு கவனிச்சிட்டு இருக்கா. அங்கே பாடி பில்டிங் பண்ணிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். பால் பார்க்க சூப்பராக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்பா வந்துட்டு உனக்காக எல்லாமே ஏற்பாடு பண்ணுறேன், இனி நல்லா என்ஜாய் பண்ணுன்னு சொல்லும்போது அப்பா உங்களுக்காக நானுமே ஸ்பெஷலாக வந்துட்டு சிலதெல்லாம் அனுப்பியிருக்கேன், நீங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப பார்த்தா கீபோர்டு அங்கே வந்திருக்கு. அதை பார்த்துட்டு ஐயோ அப்படின்றதாவே சொல்கிறான். என்ன வந்துட்டு பார்த்துட்ருக்க நீட் டவுன் பண்ணிப்பேன் முன்னாடி அப்படின்றத சொன்னதுமே அவன் எங்கள் பயந்து போயிட்டாங்க. திரும்ப அங்கே நீட் டவுன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான காமெடியான ஒரு ரீபான் ட்ராமாவுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.